வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டாரிஸ் டிஎன்பிஎஸ்சி சாரி டிஆர்பி. ஓகேவா? ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டாரிஸ் டிஆர்பி. நான் உங்க ஜெயகலா. நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணிட்டோம், டிஆர்பி சேனல லைவ் வருவோம் அப்படின்னு சொல்லிடணும். சரி, ஓகே. அதாவது இன்னைக்கு மே 6ஆம் தேதி. ஓகேவா? கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண 2 மணிக்கு ஷெடியூல் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர்னால பண்ண முடியல, புது சேனல் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் வீடியோவா நம்ம சந்திக்கிறோம். ஓகேவா? எப்படியாவது ரீச் பண்ணிடுவோம். ஓகேவா? ரெக்கார்டட் வீடியோவாவது வந்துருவோம். மற்றபடி வராமலாம் இருக்க மாட்டோம். சரிங்களா? ஆடியோ கிளியரா இருக்கும், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெட் 2026 பேப்பர் 2க்கான சயின்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நோட்டிபிகேஷன் மே மாசம் எதிர்பார்க்கணும். சரி, இப்பதான் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு பதவியெல்லாம் எடுத்திருப்பாங்க, ஏற்க போறாங்க. சரி, ஓகேவா? இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் விடுவாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா 6th அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். இந்த இது என்ன சொல்றோம்னா ஒரு 30 அவுட் ஆஃப் 30 மேரத்தான் மாதிரி போயிட்டு இருந்தோம். அதாவது எப்படி 30 அவுட் ஆஃப் 30 போடுறது அப்படிங்கிறது சயின்ஸ்ல, எஸ்பெஷலி 10th ஆரம்பிச்சு ரிவர்ஸ்ல இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஃபைனலா வரப்போறோம், முடிய போறோம். சரிங்களா? அதாவது டேர்ம் 3 தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தான் கொஸ்டின் இருக்கும். 1 2 3 போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு 30 கொஸ்டின்ஸ் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். மினிமம் 30, மேக்ஸிமம் ஒரு 35 இல்லைன்னா 40 கொஸ்டின்ஸ் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா லைவா போயிட்டு இருந்தோம். ஓகேவா? நம்ம வெரனாரேஸ் டிஎன்பிசி சேனல்ல பிளேலிஸ்ட் கிடக்கும். பிளேலிஸ்ட் கிடக்கும். அந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ற, படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கு ஆன்சரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தரவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் போகும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரிவிஷன் போகும். ஸோ தட் நீங்க கண்டினியூஸா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு சயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கோர் பூஸ்டர் சீரிஸ் மாதிரி. ஓகேவா? நம்ம யூடியூப் சேனல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆல். போத் என்ன சொல்ற, பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணிக்கலாம், பெய்ட் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். சரி, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஓகேவா? சரி, அது நம்மளும் சூப்பரா ஒரு டெஸ்ட் கிளாஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் ஆனா பிஎட் படிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. நமக்கு வியூவர்ஸ் அதிகமா இருந்தாதான் என்ன சொல்லுவாங்க, நமக்கு லைவ் அப்புறம் கண்டினியூஸா கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ தட் இன்னைக்கு 6th டேர்ம் 3 லெசன் 1 2 3 நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிபிகேஷன் வந்துடும். எப்போ நமக்கு லைவ் வந்தாலும் நோட்டிபிகேஷன் வரும், இல்ல அந்த மாதிரி வீடியோ சந்திச்சாலும் நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க மறக்காம வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இத ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, திருச்சி பக்கத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த டெட்டுக்காண்டி சம்மர் கேம்ப் ஒண்ணு நடக்குது. ஓகேவா? சம்மர் கேம்ப்னா என்னது சொல்லி பாத்தீங்கன்னா, என்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மே 9ஆம் தேதி 10ஆம் தேதி. சரி, ஓகேவா? இந்த சம்மர் கேம்ப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆல். யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க டெட் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்க, ஓகேவா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, ஓகேவா, பிஎட் முடிச்சிருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா இந்த சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 2 days ஸ்பெஷல் செஷன் கொண்டு போறாங்க. சரி, ஓகே. மே 9ஆம் தேதியும் மே 10ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் செஷன் கொண்டு போறாங்க. இது யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். 10 AM to 4 PM, காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் என்ன சொல்றோம்னா நமக்கு சம்மர் கேம்ப் கொண்டு போறாங்க. ஸோ தட் இந்த அட்டன் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா டெட்டோட பேப்பர் 1 and 2 சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரு 20% சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க. 2 நாள்ல 20% கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதுல கலந்துக்குள்ள விருப்பம் உள்ளவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது நம்ம வீடியோ கீழே என்ன இருக்கும்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இருக்கும். சரி, ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த அதாவது இந்த சம்மர் கேம்ப் யாரெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களோ, திருச்சி பக்கத்துல இருக்கவங்க இந்த சம்மர் கேம்ப் என்ன பண்ணிக்கோங்கன்னா அட்டன் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி மத்த ஊர்லயும் இருக்கும். ஓகேவா? அதாவது மத்த ஊர்லயும் வருவாங்க. சரி, ஓகேவா? அப்போ உங்களோட ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அட்டன் பண்ணி முடிஞ்சா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதான் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். 6th term 3 ஃபர்ஸ்ட் பார்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எது காந்தத்தன்மை கொண்ட பொருள்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, எது மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லி கேட்கறாங்க. அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன அர்த்தம், காந்தத்தோட ஒட்டக்கூட தன்மை இருக்கும். ஒட்டக்கூடிய தன்மை இருக்கும்.
ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் ஏ உட்டு, பிளாஸ்டிக், அயன், பேப்பர்னு கொடுக்குறாங்க. ஈஸியான கொஸ்டின். எது? இரும்பு தான் என்ன பண்ணும்? காந்தத்தோட ஒட்டும். சரி, ஓகே. இரும்பு தான் என்ன பண்ணும்? காந்தத்தோட ஒட்டும். அயன் தான் என்ன பண்றோம்னா காந்தத்தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? மத்ததெல்லாம் என்னது? காந்தத்தன்மையற்ற பொருள். ஓகே, மத்தது பாருங்க. நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ். இயற்கை காந்தங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்காங்க. அதாவது நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படிங்காங்க. பேர் என்னதுப்பா? நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து லீடிங் ஸ்டோன்ஸ் லோட் ஸ்டோன்ஸ். ஏன்னா வழிகாட்டும் கற்கள்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது முதல்ல இந்த நேச்சுரல் மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி இந்த வழிகாட்ட திசையை கண்டுபிடிச்சு போறாங்க. சரி, நமக்கு தெரியும்ல, காந்தத்தை வந்து கெட்டி தொங்க விட்டா நார்த் சவுத் வந்து காமிக்குது அப்படின்னு தெரியும். ஓகேவா? சோ அந்த திசையை கண்டுபிடிச்சு போறதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. எந்த நாட்டுக்காரங்க வந்து இந்த திசையை கண்டுபிடிச்சு போனாங்க? வர்த்தகம் பண்றதுக்கு வந்து போயிருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து இது டிரெக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. திசையை கண்காணிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்றதுக்காண்டி போவாங்க. எந்த நாட்டுல அப்படி பண்ணுவாங்க? சரி, எந்த நாட்டுக்காரங்க அப்படி பண்ணாங்க? ஓகேவா? யாரு? சைனீஸ் பீப்புள். சரி, ஓகேவா? சீனர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் காந்தத்தை பயன்படுத்தி திசையை கண்டுபிடிச்சு நாடு விட்டு நாடு போய் வர்த்தகம் பண்ணாங்க. சரியா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தாப்புல பாருங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் மேக்னெட்டிக் காம்பன்சர்? அது அவங்களே கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? நான் முந்திக்கிட்டேனா? சரி, ஓகே. யாரு ஃபர்ஸ்ட் இது பண்ணா? யாரு ஃபர்ஸ்ட் இது பண்ணா? நம்ம சீனர்கள் தான் பண்ணாங்க. சைனீஸ் பீப்புள் தான் வந்து பண்ணாங்க. இவங்க தான் திசையை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நேவிகேஷன் வந்து பண்ணாங்க. மேக்னெட்டிக் காம்பஸ் கொடுக்குறாங்க. காந்த ஊசிகளை பயன்படுத்தி. சரியா? காந்த ஊசிகளை பயன்படுத்தி போனாங்க. அடுத்தாப்புல பாருங்க. A freely suspended magnet always comes to rest in the dash direction. தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எந்த திசையில ஓய்வுக்கு வரும்? ஒரு காந்தத்தை வந்து கெட்டி தொங்க விட்டோம்னா அது எந்த திசையை காமிக்கும்னு சொல்லி கேட்காங்க. சரியா? காந்தத்தை கெட்டி தொங்க விடும் போது எந்த திசையை காமிக்கும்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க. எந்த திசையை காமிக்கும்? நார்த் சவுத்ன்னு சொல்லக்கூடிய வடக்கு தெற்க தான் காமிக்கும். சரி, எல்லா காந்தமும் என்ன பண்ணும்னா வடக்கு தெற்குங்கிற திசையை தான் வந்து காமிக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many poles does a single magnet always have? ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் எத்தனை துருவங்கள் இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. எத்தனை துருவங்கள் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. எத்தனை துருவங்கள் இருக்கும்? ரெண்டே ரெண்டு துருவம் தான். நீங்க காந்தத்தை எந்த காந்தத்தை எடுத்தாலும் அதுல வந்து வட துருவம் ஒண்ணு, தென் துருவம் ஒண்ணு, நார்த் போல் ஒண்ணு, சவுத் போல் ஒண்ணு. நீங்க எவ்வளவு குட்டி குட்டியா நீங்க வெட்டினாலும் அதுலயும் என்ன இருக்குன்னா ஒரு நார்த் போல் ஒண்ணு, சவுத் போல் ஒண்ணு காமிக்கும். சரியா? ஆறாவது கொஸ்டின் பாருங்க. மேக்னெட்ஸ் லூஸ் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் தே ஆர். காந்தங்களை என்ன செஞ்சா அது வந்து தங்களோட காந்தத்தன்மை வந்து இழக்கும்?
எப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இழக்கும்? ஹிட் வித் ஹேமர். இதுல நிறைய இருக்கு. ஓகேவா? ஒரு சுத்தியலால அடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து காந்தத்தன்மை வந்து இழந்துரும். சரி, என்ன ஆகும்? சுத்தியலால அடிச்சோம்னா காந்தத்தன்மை வந்து இழந்துரும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஹீட் பண்ணீங்கன்னா, சூடு ஏத்துனீங்கன்னா அது வந்து காந்தத்தன்மை இழந்துரும். சரி, ஓகேவா? மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து கீழே போட்டீங்கன்னா, காந்தத்தன்மை வந்து இழந்துரும். இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, இந்த மேக்னெட்டை வந்து லூஸ் பண்ணக்கூடிய இது வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி என்ன சொல்றோம்னா, காந்தத்தன்மை வந்து இழக்க செய்யக்கூடிய தன்மை வந்து பேசுறாங்க. 7வது கொஸ்டின் பாருங்க. லைக் போல்ஸ் ஆஃப் டூ மேக்னெட்ஸ் வில் டேஷ் ஈச் அதர். இது ஈஸி. இரண்டு காந்தங்களின் ஒத்து துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன ஆகும்? ஈர்க்குமா, விலகுமா? கண்டுபிடிச்சாச்சா? சரி, ஓகே. என்ன ஆகும்? இது ஈஸி தானே. லைக் போல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும். அன்லைக் போல்ஸ் என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். சரி, ஓகேவா? லைக் போல்ஸ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒத்த துருவங்கள் விலகும், எதிரெதிர் துருவங்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? சரி, அதுதான் வந்து கேட்காங்க. ஸோ தட் வந்து லைக் போல்ஸ் வந்து என்ன ஆகும்னா, நார்த்து இருந்தா என்ன ஆகும்? விலகும். சவுத்து இருந்தா விலகும். இதே நார்த்து சவுத்து இருந்தா என்ன ஆகும்? நார்த்தும் சவுத்தும் இருந்தா என்ன ஆகும்? ஈர்க்கும். சரி, ஓகே. அட்ராக்ட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. அன்லைக் போல்ஸ் ஆஃப் டூ மேக்னெட்ஸ் நார்த் சவுத் நார்த் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்காங்க. என்ன ஆகும் சொல்லுங்க? அட்ராக்ட் ஈச் அதர். சரி, என்ன ஆகும்னா ஈர்க்கும், அவ்வளவுதான். 9வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of an artificial magnet shape? பின்வரும் செயற்கை காந்த வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஆர்டிபிஷியல் மேக்னெட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்காங்க. ஆன்சர் எதுப்பா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஷூ மேக்னெட். ஓகேவா? ஆன்சர் என்னது? லாட வடிவ காந்தம் சொல்லி சொல்றோம்ல. இதான் வந்து என்ன சொல்றோம்னா ஆர்டிபிஷியல் மேக்னெட். மற்றது எல்லாமே நேச்சுரல் மேக்னெட். சரியா? அதாவது இயற்கையாவே பாறையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா காந்தம் தயாரிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு பாறை வந்து இருக்கு. அதுல இருந்து கிடைக்கிறதா காந்தத்தோட தாது மேக்னெட்டைட், அதை லோடு கற்கள் சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் இயற்கை காந்தத்துக்கு எக்ஸாம்பிள். ஒண்ணு என்னதுன்னா அது ஆர்டிபிஷியல் மேக்னெட் சொல்றோம், ஹார்ஷூ. ஓகேவா? ஓகே. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் த டேஷ் ஆஃப் தி மேக்னெட். காந்தத்தின் ஈர்ப்பு விசை எந்த பகுதியில வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. எந்த பகுதியில அதிகமா இருக்கும்னு சொல்லி கேட்காங்க. எந்த பகுதியில அதிகமா இருக்கும்? போல்ஸ்ல. சரியா? நார்த் போல், சவுத் போல் சொல்லுவோம்ல. வட துருவம், தென் துருவம் சொல்லக்கூடிய துருவங்கள்ல வந்து காந்தத்தோட விசை வந்து அதிகமா காணப்படும் அப்படிங்கறத பேசுறாங்க. சரி, ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தாப்புல பாருங்க. 11வது கொஸ்டின் பாருங்க. இது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 10th கிளாஸ் வந்து வெரண்டாரிஸ் டிஎன்பிஎஸ்சில இருந்து வெரண்டாரிஸ் டிஆர்பி சேனலுக்கு வந்து லைவ் மாத்துறோம். ஆனா லைவ் வந்து இப்போதைக்கு வர முடியல. சரி, ஓகே. ஸோ ரெக்கார்டிங்கா கவனிக்கும். ஸோ இது வந்து ரெக்கார்டரை மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஓவர் ஆஃப் த நேச்சுரல் மேக்னெட். இயற்கை காந்தத்தோட தாது என்னன்னு சொல்லி கேட்காங்க. இயற்கை காந்தத்தின் தாது என்னன்னு சொல்லி கேட்காங்க. போட்டு விடுங்க. நேச்சுரல் மேக்னெட்டோட என்னது? மேக்னடைட் சொல்றோம். இல்லைன்னா இதுக்கு பேர் லோட் ஸ்டோன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. லோட் ஸ்டோன், லோடு கற்கள் அப்படி சொல்லி பேசுவாங்க. ஹீமடைட் இதெல்லாம் வந்து இருக்கு பாப்போம். சரியா இருக்கு. அடுத்தாப்புல பாருங்க. கூலும் போயிட்டு இந்த மாதிரி பேசுவோம். விச் டிவைஸ் இஸ் யூஸ்ட் பை sailors and mountain climbers to find direction. கடல் மாலுமிகளும் மலையேறுபவர்களும் திசையை அறிய பயன்படுத்தும் கருவி என்னன்னு சொல்லி கேட்கணும். திசையை கண்டுபிடிச்சு போறதுக்கு வந்து என்ன கருவி யூஸ் பண்ணாங்க? மேக்னெட்டிக் காம்பஸ் சொல்லக்கூடிய திசை காட்டும் காந்த திசை காட்டும் கருவி. ஓகேவா? 13வது கொஸ்டின் பாருங்க. 13வது கொஸ்டின் பாருங்க. டு கீப் மேக்னெட் சேஃப் பார் மேக்னெட் ஷுட் பி ஸ்டோர் வித் டேஷ் பிட்வீன் தட். சட்டக்கானங்களை பாதுகாப்பாக வைக்க அவற்றுக்கு இடையே என்ன வைக்க வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேசிக்கா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் சும்மா சிம்பிளா தான் இருக்கு. என்ன வைப்போம்? இரும்பு துண்டு வைப்போமா, மரக்கட்டை வைப்போமா, ஒண்ணுமே வைக்க மாட்டோமா? ஆன்சர் வந்து மரக்கட்டை தான் வைப்போம். சரி ஓகே. மரக்கட்டையை வச்சு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. சரி ஓகேவா? அதாவது நார்த் சைடு மேல பாக்க இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து சவுத் சைடு வந்து மேல பக்கம் இருக்கும். அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. 14வது கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெயின்ஸ் ஆர் ஆல்சோ known as. மின்காந்த தொடர்வண்டிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரியா? மின்காந்த தொடர்வண்டிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சொல்லி கேட்காங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெயின்ஸ் வந்து எப்படி சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறோம்? ஆன்சர் வந்து மேக்லெவ் ட்ரெயின்ஸ் சொல்லி சொல்றாங்க. மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின்னு அர்த்தம். சரியா? மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின். ஓகேவா? லீவியேஷன் ட்ரெயின் அப்படி பேர். ஓகே. அடுத்தாப்புல பாருங்க. 15வது கொஸ்டின் பாருங்க. மேக்னெட் should be kept away from which of the following to prevent damage. பாதிப்பை தவிர்க்க காந்தங்களை பின்வருவற்றில் எதிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும்? அதாவது பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காந்தத்தை வந்து எங்க வந்து விலக்கி வைக்கணும் சொல்லி கேட்காங்க. இதை வச்சு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத பேசுவோம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் அது கம்ப்யூட்டர் செல்போன் பக்கத்துல என்ன பண்ணுவாங்க? காந்தத்தை வந்து வைக்கக்கூடாது. காரணம் என்னன்னா இதுல இருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்டராக்ட் ஆகி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் டேமேஜ் ஆகும். சரி, எது டேமேஜ் ஆகும்? கம்ப்யூட்டர் செல்போன் இது வந்து தான் டேமேஜ் ஆகும்.
16வது கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் டோட்டல் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்? அதாவது புவியில் உள்ள மொத்த நீரில் எத்தனை சதவீதம் பெருங்கடலிலும் கடல்களிலும் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கும். அதாவது நம்ம பூமியில வந்து இது கிடக்குதா, அதாவது தண்ணி கிடக்குதா, தண்ணி வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த இதுல வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி எத்தனை பர்சன்டேஜ் வந்து காணப்படுது கடல்லையும் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்ல. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? அதாவது 3/4, அதாவது முக்கால்வாசி வந்து தண்ணி தான் காணப்படுது. அதுல வந்து கடல்லையும் இந்த மாதிரி கடல்ல பயன்படுத்தாம இருக்கக்கூடிய சதவீதம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 97%. 97% என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி கடல்ல காணப்படும். 3% தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு. சரியா, ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு, நன்னீரா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. 17வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a ஸ்டேஜ் ஆஃப் த வாட்டர் சைக்கிள்? பின்வருவன எது நீர் சுழற்சியின் ஒரு படி அல்ல அப்படின்னு இருக்காங்க. அதாவது அந்த வாட்டர் சைக்கிள்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது வந்து எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க பாப்போம், ஃபாஸ்ட் சொல்லுங்க. 30 கொஸ்டின்ஸ். சரிங்களா, என்ன சொல்றோம்? காய்ச்சி வடித்தல் சொல்லக்கூடிய டிஸ்டிலேஷன். சரி, இது மட்டும் எனக்கு தெரியாதுன்னு இதுல வராது. சரி, காய்ச்சி வடித்தல் சொல்லக்கூடிய டிஸ்டிலேஷன் வந்து என்ன பண்ணாதுன்னா வாட்டர் சைக்கிள் வந்து வராது. வாட்டர் சைக்கிள் அந்த தண்ணியை வந்து சுத்திகரிக்கக்கூடிய சுழற்சி முறை. ஓகேவா? வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் ஹவு மெனி ஸ்டேட்ஸ்? அதாவது இயற்கையில் நீரானது எத்தனை நிலைகள்ல காணப்படுகிறது? ஓகேவா, எத்தனை நிலைகள்ல காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. தண்ணி வந்து எத்தனை ஸ்டேட்ஸ்ல காணப்படுது? மூணு ஸ்டேட்ஸ். அதாவது திடம், திரவம், இந்த வாயு. சாலிடு, லிக்யூடு, கேஸ். இந்த மாதிரி 3 நிலையிலையும் காணப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுனா தண்ணி தான். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, வாட்டர் இஸ் அன் யூனிவர்சல் சால்வெண்ட். அதாவது தண்ணீர் ஒரு சர்வ கரைப்பான். என்ன பேசுறாங்க? சர்வ கரைப்பான் அப்படின்னா என்ன சொன்னா எதனாலும் கரைச்சிரும் அப்படின்னு அர்த்தம். சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 19வது கொஸ்டின் பாருங்க. The process by which plants release water vapor during their leaves through their leaves are called. தாவரங்களின் இலைத்துளைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது தாவரங்கள்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய தண்ணி வந்து இந்த மாதிரி நீராவியா இலை வழியா வெளியேறது என்னன்னு சொல்லி சொல்றோம். சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய நீராவி போக்கு. எது வழியா நடக்கும்? அந்த இலைக்கு அடியில வந்து இலைத்துளைன்னு ஒண்ணு கிடக்கும்ல, ஸ்டொமேட்டா வழியா. சரி, இலைத்துளைன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமேட்டா வழியா நடக்கும். ஸ்டொமேட்டா இது வழியா நடக்கும். 20வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் மாலிகுல்? நீர் மூலக்கூறின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? தண்ணீரோட மூலக்கூறோட வேதியியல் வாய்ப்பாடு வந்து என்னதுப்பா? ஈஸியான கொஸ்டின். என்ன சொல்றோம்? வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது? ஆன்சர் வந்து H2O சொல்றோம். H2O அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இது என்னது?
இது வந்து சோடியம் குளோரைடு காமன் சால்ட். சாதாரண உப்புக்கு பேர் வந்து சோடியம் குளோரைடு காமன் சால்ட். ஓகேங்களா? 26வது கொஸ்டின் பாருங்க. அட் வாட் டெம்பரேச்சர் டஸ் வாட்டர் ஃப்ரீஸ் இன்டு ஐஸ் அந்த நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர். பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது எந்த வெப்பநிலையில் பனிக்கட்டியாக ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பேர் இருக்கும். தண்ணி வந்து ஐஸ் கட்டி ஆகுறது எந்த டெம்பரேச்சர்ல ஐஸ் கட்டி ஆகும்? ஓகேவா? டிகிரி செல்சியஸ்ல கேக்குறாங்க. டிகிரி செல்சியஸ் என்ன சொல்றோம்? 0 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல சொன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். கொதிக்கிறது அப்படின்னா பாயிலிங் பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ். அது 212 டிகிரி ஃபாரன்ஹீட். படிச்ச ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. அப்போ இதான் வந்து கேட்டிருக்காங்க. 22வது கொஸ்டின் பார்ப்போம். Which of the following is considered as a source of fresh water? பின்வருவனவற்றில் எது நன்னீர் ஆதாரமாக கருதப்படுகிறது? ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து சோர்ஸ் வந்து எதுப்பா? நன்னீருக்கான ஆதாரம். நன்னீர் ஆதாரமாக கருதப்படுகிறது. ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டுன்னு சொல்லக்கூடிய குளம். சரியா? குளம் தான் ஃப்ரெஷ் வாட்டர். மத்ததெல்லாம் என்ன சொல்றோம்னா சீ வாட்டர், மரைன் வாட்டர். ஓகேவா? கடல் தண்ணிக்கு வந்து இது. 23வது கொஸ்டின் பாருங்க. வேர்ல்டு வாட்டர் டே ஒவ்வொரு வருஷமும் உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக நீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறது எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? மார்ச் 22. சரி, எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே. ஓகேவா? 24வது கொஸ்டின் பாருங்க. The place where fresh water from rivers meets the salt water of the sea is called. ஆறுகளில் இருந்து வரும் நன்னீரும் கடலில் இருந்து வரும் உப்பு நீரும் சந்திக்கும் இடம் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சந்திக்கக்கூடிய இடப்பேர் என்னது? முகத்துவாரம், எஸ்டுவரி அப்படின்னு பேர். என்ன சொல்றாங்க? முகத்துவாரம், எஸ்டுவரி அப்படின்னு பேர். ஓகேவா? அடுத்த 25வது கொஸ்டின் பாருங்க. Approximately what percentage of the earth's fresh water is in the form of frozen glaciers and ice caps? புவியில் உள்ள மொத்த நன்னீரில் தோராயமாக எத்தனை சதவீதம் உறைந்த நிலையில் காணப்படுகிறதுன்னு கேட்காங்க. ஆக்சுவலா என்ன பார்த்தோம்? 100%ல 90% என்ன சொல்றோம்னா உப்பு தண்ணியா தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3% என்ன சொல்றோம்? 68.7%. இத்தனை சதவீதம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ரிமைனிங் இருக்கிறதா யூஸ் பண்றாங்க. 26வது கொஸ்டின் பாருங்க. Which of these substances does not dissolve in water? பின்வரும் பொருட்களில் எது நீரில் கரையாது? தண்ணியில கரையாது வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஈஸியான கொஸ்டின். தண்ணியில வந்து எது கரையாதுன்னு சொல்லி கேட்காங்க. தண்ணியில எது கரையாது? ஈஸி தானே. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? சாக் பவுடர்னு சொல்லக்கூடிய சுண்ணக்கட்டி தூள். இதுதான் என்ன பண்ணாதான் தண்ணியில வந்து கரையாது. ஓகேவா? தண்ணியில வந்து கரையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் another name for வாட்டர் சைக்கிள்? நீர் சுழற்சியின் மற்றொரு பெயர் என்னப்பா? வேற பெயர் இருக்கான்னு கேட்டா இருக்கு. சரியா? நீர் சுழற்சியின் மற்றொரு பெயர் என்னதுப்பா? வாட்டர் சைக்கிளோட இன்னொரு பெயர். இன்னொரு பேர் என்னன்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். என்ன பேரு? ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். 28வது கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். டெட் பேப்பர் 1 and 2 காண்டி வெரண்டரைஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொண்டு போறாங்க. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது யாரெல்லாம் இந்த ஜாயின் பண்ணிக்கலாம்னா பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெய்டு பேட்ச். ஓகேவா? கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி புது பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பிஎட் முடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது டெட்டுக்கு படிக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட படிச்சு பாஸ் பண்ணிடலாம். பேப்பர் 1 and 2. ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, ஓகேவா? இதோட கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஈவினிங் வந்து 6 to 9 PM தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கும்.
ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ் முழுக்க முழுக்க எங்கேயும் வந்து அலைய வேண்டாம். நீங்க வந்து மொபைல் இருந்தாலே பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடணும். சரிங்களா? ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெத்தட் டு கன்சர்வ் வாட்டர்? பின்வருவனவற்றில் நீரை பாதுகாக்கும் முறை வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. இதெல்லாம் என்ன சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போகக்கூடிய கொஸ்டின். அதாவது ரொம்ப சப்பையான கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் என்னப்பா? மழைநீர் சேகரிப்பு. சேகரிச்சாதான் என்ன பண்ண முடியும்? தண்ணி வந்து சேமிக்க முடியுங்காங்க. 1 கேலன்னா எத்தனை லிட்டர் கேட்காங்க? 1 கேலன்ஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி லிட்டர்ஸ்? ஒரு கேலன்ங்கிறது ஒரு எத்தனை லிட்டர்ஸ் அமௌண்ட் சொல்லி கேட்காங்க. ஆன்சர் என்ன சொல்றோம்? 3.785 லிட்டர்ஸ். இத்தனை லிட்டர் ஒரு கேலன்ஸ் ஈக்குவல் 3.785 லிட்டர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. வெட்லாண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ஹை ஹியூமிடிட்டி அண்ட் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் நியர் லார்ஜ் ரிவர்ஸ் ஆர் லேக்ஸ். அதிக ஈரப்பதம் கொண்ட மற்றும் பெரிய ஆறுகள் அல்லது ஏரிகளின் கரைகளில் காணப்படும் காடுகள் என்னன்னு சொல்லி சொல்றோம். பெரிய ஆறுகள் அல்லது ஏரிகளின் கரைகளில் காணப்படக்கூடிய காடுகள் பேர் என்ன சொல்லியிருக்காங்க? காடுகள் என்ன சொல்றோம்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாம்ஸ் சொல்லக்கூடிய மேங்க்ரோவ் சதுப்புநில காடுகள். தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? பிச்சாவரம், கடலூர். சரியா? பிச்சாவரம், கடலூர் சதுப்புநில காடுகள். பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லி சொல்றோம். கடலூர்ல இருக்கு. ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன்பிசி 2026க்கான ஆனுவல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல குரூப் 4 குரூப் 2A குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் நமக்கு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகேவா? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எஸ்ஐபிசிக்கான அட்மிஷனும் வந்து போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. புது பேட்ச் மண்டல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட இருக்கும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா டீமே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ வந்து யாரெல்லாம் வந்து அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்த பாருங்க. ஆல்ஓவர் தமிழ்நாட்டில் வருடாரேஸோட பிரான்ச் வந்து மொத்தம் 28 பிரான்ச் வந்து இருக்கு. உங்களோட நியர்பை பிரான்ச் வந்து நீங்க வந்து ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். இல்லை ஜாயின் பண்ண விருப்பம் வந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. ஒரு தலைவி பேட்ச்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தலைவி பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் சொல்ல லான்ச் பண்ண பேட்ச். முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து உதவிகரமா இருக்கும். சார் வந்து இதில் ஜாயின் பண்ண விருப்பவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை ஃபில் பண்ணி டீமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 120 நாட்கள் டெய்லி வந்து 2 மணி நேரம் தான் படிக்க போறீங்க. சரி ஓகேவா? ஸோ வந்து பார்ட் டைமா படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து சூட் ஆகும். சரி ஓகேவா? சரி ஓகே. ஓகே. இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 3ல பார்ட் 1. சரி அதாவது முதல் லெசனும் 2வது லெசனும் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா 6th டேர்ம் 3 பார்ட் 2 அதாவது லெசன் நம்பர் 3, 4, 5. ஓகேவா? இந்த 3 லெசன் படிச்சுட்டு வாங்க.
நாளைக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இன்னைக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க. அதே வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். சரி ஓகே, அது வரைக்கும் நம்ம ரெக்கார்டிங் தான் பார்ப்போம். ஸோ அண்டில் தென் பை பை. ஏதாவது டவுட்னா நமக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல டவுட்னா கேளுங்க. அதே மாதிரி கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகேவா? ஸோ நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட் இஸ் டாடா பை பை. ஜேகே ஜெயகா. சரி ஓகே, தேங்க்யூ, பை பை.